அல்லேலூயா. மீண்டும் ஒரு முறை உங்கள் மத்தியிலே கடந்து வர கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பின்னால் இருக்கிறவங்க அவங்களாமே லேவியா. நாம் இன்று தியானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளும் பெற்றார். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக் கொண்டார். லேவியா. தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இந்த நாளில் நான் தியானிக்கும்படியாக யோசித்த பொழுது, தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். தேவனுக்கு தேவன் விரும்புகிற வளர்ச்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும். தேவனுக்காக கனி கொடுக்க வேண்டும். அப்ப இந்த முதலாம் வசனத்துல ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை. 7ஆம் தலைமுறையில இந்த ஏனோக்கு பிறக்கிறார். இவருடைய தகப்பன் யாரேது அவனை பெற்றெடுத்தான். இந்த ஏனோக்கோட ஆண்டவர் 300 வருஷம் சஞ்சரிக்கிறார். எத்தனை வருஷம்? 300 வருடங்கள் ஆண்டவர் அவனோடு கூட வாழ்கிறார். ஆனா இப்ப நம்ம ஆயுசு 70, பலத்தின் மீதினால் 80, அதுக்கு மேல இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ 300 வருஷம் ஆண்டவரோடு பேசி பேசி பழகிறான். அந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? ஆதாமேவாள் உருவானத்திலிருந்து 7ஆம் தலைமுறை தான் வந்திருக்கு. இந்த 7ஆம் தலைமுறையில ஆண்டவர் ஏனோக்கோடு பேசுகிறார். 300 வருஷம் ஏனோக்கு ஆண்டவரோடு பேசுகிறார். ஆண்டவர் ஏனோக்கோடு பேசுகிறார். இப்ப நிறைய ரகசியங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த ரகசியத்துல அந்த நாள்ல இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மறுபடியும் வருகிற வரைக்கும், எல்லாரும் பரலோகத்துல கொண்டு சேர்க்கிற வரைக்கும் எல்லா ரகசியத்தையும் ஆண்டவர் ஏனோக்கோடு பேசுகிறார். அப்ப இப்படிப்பட்டதான ஒரு சஞ்சரித்தல், ஆண்டவரோடு உறவாடுதல். ஆண்டவரோடு உறவாடினா நமக்கு உலக ஆசை வராது. பாவம் செய்கிற சிந்தையிலிருந்து ஆண்டுடைய உறவு நம்மை பாதுகாக்கிறது. ஆண்டுடைய உறவுக்குள் இருக்கும் பொழுது பாவம் ஒரு வெறுப்பா தெரியும். பாவத்துக்குள் இருக்கும் போது ஆண்டுடைய உறவுக்குள் போவது ஒரு கடினமாக நமக்கு தெரியும். அப்போ ஒரு நரகத்துக்கும் ஒரு பரலோகத்துக்குமான ஒரு வித்தியாசம் பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் உண்டு. உலகத்தோடு சிநேகம் பெற்றவர்களுக்கும் ஆண்டவரோடு சிநேகம் பெற்றவர்கள்